அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சேமியா கேசரி தாங்க பண்ண போகிறோம். வெறும் 10 மினிட்ஸில் இந்த கேசரி தயார் பண்ணிடலாம். பிகைனர்ஸ் கூட ஈஸியாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், அது கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கிஸ்மிஸ் நான் சேர்த்துக்கிறேன். கிஸ்மிஸ் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிறலாம். இந்த நட்ஸ் வறுத்த அதே நெய்யில் 1 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் சேமியா அளக்குறீங்களோ அந்த கப்பை மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. அது வீட்டில் உள்ள பவுலாக இருக்கலாம், இல்லை டம்ளராக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரே கப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இதை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகணும். நீங்கள் வறுத்த சேமியாவும் எடுத்துக்கலாம், வறுக்காத சேமியாவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எந்த கப்பில் சேமியா அளந்தமோ அதே கப்பில் 2 கப் தண்ணி. நல்லா இந்த சேமியா ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காடமன் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த சேமியா நல்லா குக் ஆகணும். தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி சேமியா நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம சுகர் சேர்க்கலை. சேமியா குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். அப்போ தான் நமக்கு கட்டி பிடிக்காமல் நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும் கேசரி. எந்த கப்பில் நம்ம சேமியா அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ திக்காக இருக்கு இல்லையா, மறுபடியும் மெல்ட் ஆகி தண்ணி ஆகும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், மறுபடியும் மெல்ட் ஆகி தண்ணி ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா திக்காகணும். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிடலாம். ரொம்ப திக்காக விடாதீங்க. இப்படி இருக்க போவையில் நமக்கு சாப்பிடும் போது கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. டோட்டலாக இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான சேமியா கேசரி நமக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, வெறும் 10 மினிட்ஸில் தயார் பண்ணிடலாம். பிகைனர்ஸ் கூட ஈஸியாக அந்த ரெசிபி செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.